ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் வழங்கும். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலில் வடை கறி எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். அனைவருக்கும் பிடித்தமான இந்த வடை கறியை எப்படி செய்யறதுன்னு இன்னும் சிறிது நேரத்தில் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய டெய்லி வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடலை பருப்பு 1½ கப், பெரிய வெங்காயம் 4, தக்காளி 4, பூண்டு 12 பல், இஞ்சி 1½ இன்ச், பச்சை மிளகாய் 1, சிவப்பு மிளகாய் 3, சோம்பு 2 ஸ்பூன், எல்லா மசாலா பொருட்களும் சிறிதளவு, கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு. முதல்ல நம்ம கடலை பருப்பை ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அப்புறமேட்டு வடகறி செஞ்சிடலாம். அதுக்கு கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் நம்ம சிறிதளவு கடுகு தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துடலாம். அப்புறமா இதை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். நம்ம 2 ஸ்பூன் சோம்பு எடுத்தோம் இல்லையா, அதிலேருந்து ஒரே 1 ஸ்பூன் சோம்பு மட்டும் நம்ம இந்த வதக்குனதில் சேர்த்துடலாம். மிச்சம் இருக்கிற 1 ஸ்பூன் சோம்பு வந்து நம்ம வடையில் சேர்க்க போகிறோம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின அப்புறம் நாம் இதோட எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்து எல்லாமே நல்லா வதங்கின அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதாவது சோம்பு, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, அப்புறமா நட்சத்திரப்பூ எடுத்துருக்கோம். அப்புறமா அதை சேர்த்த உடனே நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நாம் அந்த வதங்கிட்டு இருக்கிறதுல சிறிதளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். நாம் வந்து கடையில் வாங்கின கல்லுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து எப்படி ஹெல்த்தியான முறையில் பயன்படுத்துறது அப்படின்றது நாங்கள் இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்களும் அதை பார்த்து பயன்பெறுங்கள். அந்த சேனலுக்கும் அந்த வீடியோக்கான லிங்க்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்து செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே வருவோம். இதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும்னு முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது வந்து நல்லா வதங்கின அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போது இது வதங்கிட்டு இருக்க மெத்தில் நாம் அந்த வடையை செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதோட நம்ம வந்து 2 வெங்காயம் வந்து மசாலா சேர்த்தனால இதில் 2 வெங்காயம், அப்புறமா சிவப்பு மிளகாலாம் இதிலே சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறமா கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மிக்சியில் காஞ்ச மிளகாய் தவிர மிச்சம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு அப்புறமா கடைசியில் காஞ்ச மிளகாயை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். காஞ்ச மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டி பொரிச்செடுத்திங்கன்னா நம்ம வடகறிக்கு தேவையான வடை ரெடி. பக்கத்தில் வெங்காயமும் தக்காளியும் கடாயும் நல்லா வதங்கிட்டு இருக்குது. நல்லா வதங்கின அப்புறம் நம்ம இதோட 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இது நல்லா கொதிக்க விட போகிறோம்.
அது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கிற சமயத்தில் நம்ம அந்த வடையை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு நம்ம கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். வடைக்கு பொரிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பதத்தை காட்டுறோம். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வடையை பிடிச்சி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வடையை சின்னதாக தட்டி அந்த இதை பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம முன்னாடி காமிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி சின்னதாக தட்டி பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், போட்டாச்சு, பொரிச்சு எடுத்துகிட்டே இருக்கோம். இப்போது இதை நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயில் வந்து பொரிஞ்சோடனே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நாம் இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம மிச்சம் இருக்கிற மாவில் நாம் வந்து வடையை பொரித்தெடுத்து கொள்ள போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அந்த கறி கொதிச்சிட்ருக்குது. இப்போ இது நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா அந்த வடையை இந்த மாதிரி பீஸாக பிச்சு நம்முடைய கறியில் போட்டுடலாம். கறியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடையும் கறியும் சேர்ந்துச்சுன்னா வடை கறி ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடை போட்ட அப்புறம் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் நாம் இதோட ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டோம்னா வடை கறி ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி விட்டு கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சிறிதளவு சில்லி போட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் காரசாரமாக நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலே செய்து சாப்பிட்டு கொள்ளுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான வடை கறி ரெடி. இதை நம்ம வந்து இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்புறமா இதை சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கிற ஈஸியாக செய்யக்கூடிய இந்த வடைக்கறியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப சுவையாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. வடைக்கறியோட தனி டேஸ்ட்டே அந்த மசாலாவும் அப்புறமா அந்த இஞ்சி பூண்டு போடுறது தான். அதுதான் அந்த வடைக்கறியோட ஹைலைட்டே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம தோசை இட்லியோட சாம்பார், சட்னி அதான் தொட்டு சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி வடைக்கறி செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி பத்தவே பத்தாதுங்க. நீங்கள் நிறைய இட்லி செய்யணும், அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விதவிதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வயிற்றில் பசி, நாவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.